உங்க குழந்தைங்களுக்கு அடிக்கடி சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டே இருக்கு அப்படின்னா, அதுக்கு வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய உணவுல வந்து புரோட்டீன் வந்து தேவையான அளவு எடுக்காதது தாங்க. ஸோ இந்த புரோட்டீனை வந்து நம்ம ஃபுட்ல எப்படி பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ள சோளத்த அடிக்கடி நீங்க உணவுல வந்து செஞ்சு கொடுங்க. ஸோ அந்த புரோட்டீன் ஈக்குவலா பேலன்ஸ் ஆயிடும். குழந்தைங்களுக்கும் நிறைய எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு வந்துருங்க. ஸோ இந்த வெள்ள தோசை, அதாவது வெள்ள சோளத்துல தோசை எப்படி செய்யலாம் அத பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு 2 டம்ளர் வெள்ள சோளம், மக்காச்சோளம் கிடையாது, வெள்ள சோளம். ஸோ அந்த 2 டம்ளர் எடுத்துக்கோங்க. 2 டம்ளர் பச்சரிசி. இது வந்து தோசையா இருந்ததுன்னா 2 டம்ளர் பச்சரிசி யூஸ் பண்ணுங்க. இட்லிக்கு நீங்க யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா, அதில 1 டம்ளர் பச்சரிசியும், 1 டம்ளர் இட்லி அரிசியும் போட்டுட்டு, கூடவே 1 டம்ளர் உளுத்தம் பருப்பு, ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு வெந்தயம். இது எல்லாத்தையுமே ஒரு 4லேருந்து 5 தடவை தண்ணி ஊத்தி நல்லா கழுவி கிளீன் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊத்தி ஊற வச்சுருங்க. ஏன்னா, இந்த நல்ல தண்ணி ஊறின தண்ணியிலேயே நம்ம வந்து அரைக்கும்போது, மாவு நல்லா உங்களுக்கு பொங்கி நல்லா உங்களுக்கு சாஃப்ட்டா கிடைக்கும். ஸோ, அதனால இந்த ஊற வச்ச தண்ணியிலேயே தேவையான அளவு எடுத்து நீங்க அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு 8 மணி நேரம் கழிச்சு நல்லா ஊறிடுச்சு. இந்த மிக்ஸியில ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு, நல்லா தோசை மாவு பதத்துக்கு அரைச்சு எடுத்துட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கையிலேயே கரைச்சு ஒரு 6லேருந்து 8 மணி நேரம் அப்படியே டிஸ்டர்ப் பண்ணாம தனியா ஒரு இடத்துல வச்சுருங்க. ஸோ ஒரு 8 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாவு நல்லா பொங்கி சூப்பரா செட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, செம்மையா பொங்கிருச்சு. இத இட்லியானா நீங்க அப்படியே ஊத்தலாம். தோசைனா கொஞ்சமா தண்ணி ஊத்தி கரைச்சு இத தோசையா ஊத்துனீங்க அப்படின்னா, செம்ம கிறிஸ்பா இருக்கும். இந்த தோசை வந்து நார்மல் தோசையா, இல்ல சோள தோசையானா கூட குழந்தைங்களால கண்டுபிடிக்க முடியாது. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்கள ஃபுட்ல வந்து கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ வந்து நீங்க வந்து மாத்தி கொடுத்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கும் ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி ஜாஸ்தியாயிடுங்க. ஸோ இந்த மாதிரி மில்லட் தோசைக்கெல்லாம் வந்து கார சட்னி தான் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கார சட்னிக்கு வந்து நீங்க வந்து பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, அதோடைய லிங்க்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். மறக்காம அதையும் ட்ரை பண்ணிட்டு எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க.